இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாளை கொண்டாடுகிறோம். தாயாம் திருச்சபையானது 3 பேருக்குத்தான் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறது, பெருவிழாவாக. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாவது அன்னை மரியாள், மூன்றாவது திருமுழுக்கு யோவான். மத்தேயு 11:11 இயேசப்பா இவ்வாறு சொல்லுவார், மனிதராக பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானே சிறந்தவர், அவரை போல யாரும் கிடையாதுன்னு இயேசப்பா சொல்லுவார். இயேசப்பா வாயாலேயே மனித குலத்திலேயே சிறந்தவர் என பெயர் பெற்றவர் திருமுழுக்கு யோவான். அவருடைய பிறந்த நாள் விழாவைத்தான் பெருவிழாவாக இன்றைக்கு தாயாம் திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியாள் வாயால், அன்னை மரியாள் வழியாகன்னு சொல்லலாம், வழியாக கருவறையில் இருக்கும் பொழுதே இறை ஆசிரை பெற்றவர் திருமுழுக்கு யோவான். அன்னை மரியாள் இயேசுவை தாங்கிக் கொண்டு எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு எலிசபெத்தை அம்மா வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்தை கேட்டு எலிசபெத் அம்மா சொல்றாங்க, மரியாவே, உம்முடைய வாழ்த்தை கேட்டதும் என் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியில துள்ளுதுங்கன்னு சொல்லுவார். அப்போ திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மா வயிற்றுக்குள்ள கருவாக இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாக பெற்றவர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் எலிசபெத் அம்மா சொல்லி பைபிள் இருக்கு, வாசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தாய் வயிற்றிலேயே, இன்னைக்கு முதல் மாசங்க அதை பாருங்க, இன்னைக்கு நான் உன்னை தாய் வயிற்றிலேயே தேர்ந்தெடு, இசையாவுடைய அந்த பொருத்தம் அப்படி திருமுழுக்கு யோவானுக்கு இன்னைக்கு வாசகம் பார்க்கணும். இன்னைக்கு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே நான் என்ன பண்ண, உன்னை தேர்ந்தெடுத்தேன் பணிக்காக, மக்களுக்கு ஒளியாக இருப்பாய். அந்த முதல் வாசகம் மொத்தம் அப்படி நம்ம திருமுழுக்கு யோவானுக்கு பொருத்தி பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வாறு. அவருடைய வாழ்க்கையில ஒரு 3 விஷயங்களை நம்முடைய முத்தாய்ப்பா எடுத்துக்கலாம். நாம ஒன்று, அவர் இயேசப்பாவுக்கான வழியை ஆயத்தம் செய்தார். இயேசப்பா அந்த உலகத்திலே அவர் பயணிக்க அவருடைய பாதையை செம்மைப்படுத்தினார். எல்லாம் வராங்க, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா. ஒருத்தரும் கேட்பாங்க, படை வீரர் கேட்பாங்க, யாரையும் மிரட்டாதையா நீ. அதிகாரி கேட்பாங்க, லஞ்சம் வாங்காதையா நீ, யாரையும் மிரட்டி பணம் பறிக்காதையா, நியாயமா இருக்கியா, கிடைச்சதே போதுன்னு இருக்கியா. மக்களை எப்படி நீதியின் பாதை கொண்டு வருது பாருங்க. மக்களை வழிநடத்துவதிலே மிகச்சிறந்த வழிகாட்டியாக நம்ம திருமுழுக்கு யோவான் திகழ்ந்தார். இரண்டாவது, உயிரே போனாலும் நீதியை நிலைநாட்டக்கூடிய மனதிடம் கொண்டவராய் அவர் இருந்தார். ஏறுவது என்ன பண்றான், தன்னுடைய சகோதரன் மனைவியை தவறா பயன்படுத்துறான், தலையே வெட்ட அறிஞ்சிருந்தான். தான் கொண்ட கருத்தில் நிலையாக இருந்தார் திருமுழுக்கு யோவான். நீ செஞ்சது தப்பு, ராஜாவை நீ எவனாரு, நீ ராஜாவாரு, பெரிய அதிபதி எவனாரு, நீ செஞ்சது தவறு என்று உயிர் போனாலும் நீதியின் பொருட்டு என்ன பண்ணார், அவர் உறுதியாக நின்றார். மூன்றாவதாக தாழ்ச்சியை சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திருமுழுக்கு யோவான் மட்டிலே இந்த தாழ்ச்சி. நல்லா கவனிக்கணும். திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த காலத்திலே மக்கள் மெஸ்ஸியாவின் வருகையை ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மெஸ்ஸியா எப்போ வருவார், மெஸ்ஸியாவின் வருகை மிக ஆவலாக எதிர்பார்க்கப்பட்ட காலம் அது. அப்போ திருமுழுக்கு யோவான் வந்து மக்கள் கேட்குறாங்க, நீர்தான் மெஸ்ஸியாவா, நாங்கள் எதிர்பார்க்குற மெஸ்ஸியா நீங்க தான், நான் சொல்லுங்கன்னு சொல்றேன். திருமுழுக்கு யோவான் ஆமா இப்படின்னு தலையை ஆட்டியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, திருமுழுக்கு யோவானுக்கு கிடைக்கின்ற மரியாதையும் பகட்டும் என்ன ஒரு பெருமையும் யோசிச்சு பாருங்களேன். ஆனால்
அவர் தலை இப்படி ஆட்டினார், நான் இல்லை. அடுத்த ஒரு வார்த்தை தான் மிக முக்கியம். நான் இல்லை. நான் அவருடைய வழியை செம்மைப்படுத்த வந்தவன். அவருக்கு முன்ன தோன்றியிருக்கிறவள் தான் மெஸ்ஸியாவினுடைய அவர் தாட்சி. அவருடைய அதாவது மக்கள் திருமுழுக்கியவானே, அதாவது ஏறுவதே பயப்படுறான். அவர் மாபெரும் இறைவாக்கினராச்சே, அவரை கொன்னா என்ன ஆகுமோன்னு அவன் பயப்படுறான். ராஜாவே பயப்படுற அப்பேற்பட்ட மதிப்பு கொண்ட அவர் தன்னை எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. மக்களே, நான் மெஸ்ஸியா அல்ல. புரியுதுங்களா? நான் மெஸ்ஸியா அல்ல. நான் எப்படிப்பட்டவன்? அந்த மெஸ்ஸியாவினுடைய செருப்பு மிதியடி வார ஒரு அடிமை செய்வான், அந்த செருப்புல அவுத்து விடுவான். அந்த அடிமை வேலை செய்யக்கூட அருகதையற்றவன் நான் சொல்லுவார். அவருடைய தாழ்ச்சியை பாருங்க. எனவேதான் ஏசப்பா என்ன பண்ணார்? அவரை ஏசப்பா வார்த்தை தான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். திருமுழுக்கியவன் தன்னை தரை மட்டும் அவருடைய காலடி வரை தன்னை தாழ்த்தினார் திருமுழுக்கியவன். எனவேதான் மத்தேயு 11:11 மனித குலத்திலேயே, மனிதராய் பிறந்தவர்களிலேயே திருமுழுக்கியவனை போல யாரும் இல்லைன்னா அவரை மனித குலத்திலேயே முதல் இடத்துல தூக்கி வச்சார். சகோதரர்களே, இன்றைக்கு திருமுழுக்கியவனுடைய பிறப்பு பெருவிழாவை திருவை கொண்டாடுகிறது. இந்த 3 விஷயங்கள் நம்ம கண்ணோக்கம் அவர்கிட்ட நம்ம எடுத்துக்குவோம். நம்ம ஒன்று தாழ்ச்சி, இன்னொன்று நீதியின் பால், உசுரே போட்டோம், நான் நீதியின் பக்கம் தான் நிற்பேன் நான். மூன்றாவது மக்கள் நெறிப்படுத்துவோம். நம்மளால முடிந்த வரை மக்களை தீய வழியிலிருந்து காத்து நெறிப்படுத்துவோம். இந்த 3 வழிகளையும் நான் அவர்கிட்ட எடுத்து நம்ம பின்பற்ற வச்சுங்களேன், நாமும் திருமுழுக்கியவனுடைய பிள்ளைகள் தான். எனவே திருமுழுக்கியவனை பின்பற்றுவோம், அவர் வழியாக இறை ஆசிரியை பெறுவோம். நான் சந்திப்போம்.